டே 1 ஐபிபிஎஸ் கிளர்க் எக்ஸாம்ல என்ன நடந்துச்சு? எல்லாருமே ஹை அட்டெம்ப்ட் சொல்றாங்களே! அப்ப கட் ஆஃப் அதிகமா இருக்குமா? நாளைக்கு எக்ஸாம் எழுத போற ஆஸ்பிரண்ட்ஸ் என்ன மைண்ட் செட்டோட போகணும்? என்ன அப்ரோச்சோட போகணும்? இது எல்லாமே இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். இது ஃபுல் வீடியோ. வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஹை அட்டெம்ப்ட் அப்படிங்கிற ஒரு மித்லருந்து நீங்க வெளிய வாங்க. இது வந்து காலங்காலமா நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஒரு சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல கம்மியான அட்டெம்ப்ட் ஆவரேஜா இருக்கக்கூடிய அட்டெம்ப்ட்ட வெளிய சொல்ல அவங்களுக்கு தயக்கமா இருக்கும். சரிங்களா? அதனால ஹை அட்டெம்ப்ட் போட்டவங்க ஈஸியா சொல்லிடுவாங்க. கம்மியான அட்டெம்ப்ட் போட்டவங்க சொல்ல மாட்டாங்க சில சமயங்கள்ல. அதனால உங்களுக்கு அதிகமான அட்டெம்ப்ட் பண்ண மாதிரி தெரியும். அப்பயும் அப்படிதான், இப்பயும் அப்படிதான். அதிகமான அட்டெம்ப்ட் நெறைய பேர் போட்டிருந்தாலும், நமக்கு ஆவரேஜ் அட்டெம்ப்ட் தான் ரொம்ப, 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 ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? நீங்க ஆவரேஜ் ஆஸ்பிரண்ட்டா இருந்தாலும் சரி, பிகினரா இருந்தாலும் சரி, உங்களுடைய அட்டெம்ப்ட் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நானும் சொல்றேன் என்னுடைய ஒப்பீனியன் என்ன? எவ்வளோ அட்டெம்ப்ட் எடுத்திருந்தா நீங்க சேஃப் மெயின்ஸ்க்கு படிக்கலாங்கிறத நான் இந்த வீடியோல சொல்லப் போறேன். இருந்தாலும் நாளைக்கு எக்ஸாம் நடந்து அத அனலைசிஸ் பண்ணிட்டு ஒரு ஃபைனல் வெர்டிக்ட் வரணும். நீங்க பிகினரா இருந்தாலும், ஆவரேஜ் ஆஸ்பிரண்ட்டா இருந்தாலும், உங்களுடைய கமெண்ட்ஸ தான் நான் முக்கியமா எதிர்பார்க்குறேன். கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? சரி. நாளைக்கு எக்ஸாம் நடக்க போறவங்களுக்கு அடுத்த இதில சொல்றேன். ஃபர்ஸ்ட்டு இன்னைக்கு என்னென்ன கேட்டாங்க, எப்படி அப்ரோச் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறதையும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. 2 பேருக்குமே இது முக்கியம். இன்னைக்கு எழுதுனவங்க, நாளைக்கு எழுதுனவங்களுக்கு. எழுத போறவங்களுக்கு. ஓகே. ஆப்டிட்யூட் செக்ஷன்ல 2 டிஏ கேட்டாங்க. 2 டிஏ கேட்டாங்க. இதில என்னென்ன பெரிய வித்தியாசம் இல்ல. ஒரு ஒரு ஷிஃப்ட்ல 5, 5 டிஏ கேட்டாங்க. இன்னொரு ஷிஃப்ட்ல 5, 4 டிஏ கேட்டாங்க. இந்த மாரி மைன்யூட் சேஞ்சஸ் தான். அப்புறம் இந்த சிம்ப்ளிஃபிகேஷன் இருக்குல்ல, ஒரு ஷிஃப்ட்ல 12, ஒரு ஷிஃப்ட்ல 10, ஒரு ஷிஃப்ட்ல 13, இன்னொரு ஷிஃப்ட்ல 8 சிம்ப்ளிஃபிகேஷன் வேரியேஷன். இந்த 8 சிம்ப்ளிஃபிகேஷன் கேட்ட இடத்துல மிஸ்ஸிங் நம்பர் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? டிஃபிகல்ட் லெவல் வைஸா எங்கேயுமே மாத்தல அவங்க. ஓகேங்களா? அந்த நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ மட்டும் சஃபில் பண்ணி போட்டாங்க. நம்பர் சீரியஸ் 1 ஆர் 2 ஷிஃப்ட்ல தான் வந்துச்சு. மீதி எல்லா இடத்துலயும் டிஐ சிம்ப்ளிஃபிகேஷன், அரித்மெடிக், கேல்குலேட். இத தான் கலந்து போட்டாங்க. ஒரு ஷிஃப்ட்ல 15 சிம்ப்ளிஃபிகேஷன் கேட்டிருந்தாங்க. சாரி 15 அரித்மெடிக் கேட்டிருந்தாங்க. அரித்மெடிக்கும் அப்ரோச்சபிளாவும், ஈஸியாவும் இருக்கு. பேசிக் தெரிஞ்சாலே அட்டெண்ட் பண்ற மாதிரி நெறைய அரித்மெடிக் சம்ஸ் இருக்கு. நீங்க காம்ப்ளிகேட்டடா இருக்கிறத விட்டுட்டு ஈஸியா இருக்கிறத செலக்ட் பண்ணி அட்டெண்ட் பண்ணீங்கனாலே, உங்களால இந்த ஆப்டிட்யூட் செக்ஷன்ல நல்ல அட்டெம்ப்ட்ட குடுக்க முடியும். எவ்வளோ அட்டெம்ப்ட் இங்க குடுக்க முடிஞ்சிருக்கு அப்படின்னா, இந்த டிஐ சிம்ப்ளிஃபிகேஷன் அண்ட் பிளஸ் ஒரு 3 அரித்மெடிக் அப்படின்னு போனாலே 22 பிளஸ் மினிமம் கேரண்டி. அட்டெம்ப்ட் 22லிருந்து 25 வர. ஓகேங்களா? 22லிருந்து 25 வர நமக்கு மினிமம் கேரண்டி ஆவரேஜா பெர்ஃபார்ம் பண்ணாலே. ஓகேங்களா? எங்கேயுமே லேக் ஆகாம. ரீசனிங்ல ஒண்ணுமே இல்ல சொல்றதுக்கு. இது கஷ்டம், அது கஷ்டம். இத சேர்த்து வச்சுட்டாங்க. அத ட்விஸ்ட் பண்ணி விட்டாங்க. இப்படி பண்ணி விட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்க. எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்ல. லைட்டா 1 மார்க், 2 மார்க் வேரியேஷன். ஒவ்வொரு ஷிஃப்ட்டுக்கும் 1 மார்க், 2 மார்க் வேரியேஷன் தான் இருந்துச்சே தவிர, மத்தபடி எதுவும் இல்ல. ஏன்னா, இந்த லாஸ்ட் ஷிஃப்ட்ல மிஸ்செலேனியஸ் கொஞ்சம் கம்மியா கேட்டு, பசிலுடைய கவுண்ட்ட அதிகமா கேட்டிருந்தாங்க. இருந்தாலும் அது ஈஸியான பசில்ஸு. மத்த ஷிஃப்ட்ஸ்லாம் ஃப்ளோர் வித் பிளாட் கேட்டிருந்தாங்க. இன்னொரு ஷிஃப்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ளோர் வித் பிளாட்டு, சர்டைன் நம்பர் ஆஃப் பசில், அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆர்டரிங் பசில், பிளட் ரிலேஷன் எல்லாம் ஒண்ணா சேர்த்தி ஒரு ஒரு ஷிஃப்ட்ல இருந்துச்சு. அதுவும் ஈஸியா இருந்துச்சு. அதுலயும் நெறைய அட்டெம்ப்ட் எல்லாரும் பண்ணியிருக்காங்க. அப்ப இங்க கஷ்டமா கேட்கல. எல்லா சப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல் பேசிக்ஸ் வச்சு தான் இங்க ரீசனிங்கும், ஆப்டிட்யூடும் அவங்க கேட்டிருக்காங்க. அப்ப இங்கேயும் அட்டெம்ப்ட் வந்து 28லிருந்து 33 வர டூயபிள். ஒரு சில ஷிஃப்ட்ல அது 27ஆ குறைஞ்சிருக்கு. ஒரு சில ஷிஃப்ட்ல இது 32ஆ குறைஞ்சிருக்கு. அவ்வளோதான் வித்தியாசம். 35 போட்டவங்க 1000 பேர் இருக்கலாம். நான் 35 போட்டேன், நான் 90 போட்டேன்னு 1000 பேர் வருவாங்க. ஆனா நமக்கு ஆவரேஜ் தான் நமக்கு முக்கியம். ஓகேங்களா? அப்ப 27லிருந்து 32 தான் ஆவரேஜ். புரிஞ்சுதுங்களா? இந்த ரேஞ்சுக்குள்ள நீங்க அட்டெண்ட் பண்ண பாருங்க. நேத்து அட்டெண்ட் பண்ணவங்க, நாளைக்கு அட்டெண்ட் பண்ண போறவங்க. இன்னைக்கு அட்டெண்ட் பண்ணவங்க, உங்களால இந்த 27லிருந்து 32 ரீசனிங் அச்சீவ் பண்ண முடியலன்னா, நீங்க ஃபெயில் ஆயிருவீங்கன்னு அர்த்தம் கிடையாது. ஆப்டிட்யூட் இங்கிலீஷ்ல ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருந்தா உங்களுக்கு எக்ஸாம் கிளியர் ஆயிரும். கண்டிப்பா கிளியர் ஆயிடும். ஆனா, இந்த பெர்ஃபார்மன்ஸ வச்சு நம்மளால அப்கமிங் ஆர்ஆர்பி எக்ஸாம கிராக் பண்ண முடியாது. 27க்கு கீழ வந்துச்சுன்னா. உங்களோட அட்டெம்ப்ட் ரீசனிங்ல 27க்கு கீழ இருக்குன்னா, நீங்க எங்கேயோ லேக் ஆகுறீங்க. கண்டிப்பா உங்கள இம்ப்ரூவ் பண்ணணும்.
அதில ஒர்க் பண்ணுங்க. ஆனா, நீங்க எக்ஸாம் கிளியர் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி இன்னும் இருக்கு அப்படிங்கிறத நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. இங்கிலீஷ் செக்ஷன்ல வேரியேஷன்ஸ் இருந்துச்சு ஹஸ்பண்ட்ஸ். இந்த 2 செக்ஷன்ல பெருசா வேரியேஷன் இல்ல. ஆனா, இங்கிலீஷ் செக்ஷன்ல ஒரு சில ஷிஃப்ட்ல நெறைய ஸ்கோர் பாட் பண்ற மாதிரி மிஸ்பெல்ட்டு, சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மென்ட் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு என்ன இருக்கு? வேர்ட் ஸ்வாப். இதுலேருந்து 3மே கூட ஒரு ஷிஃப்ட்ல கேட்டிருந்தாங்க. ஒரு சில ஷிஃப்ட்ஸ்ல 1 தான் கேட்டிருந்தாங்க. அப்ப மத்த இடத்துல இந்த கிராமர் தெரியாதவங்க அடி வாங்குவாங்க. ஒரு சில இடத்துல ரீடிங் அதிகமா இருக்கிற மாதிரி இந்த சென்டென்ஸ் கரெக்ஷன், அப்புறம் ஆர்சி, கிளாஸ் டெஸ்ட்ல அதிகமான கான்ட்ரிபியூஷன் இப்படி இருந்ததுனால கொஞ்சம் நெறைய வேரியேஷன்ஸ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இங்கிலீஷ்ல. பட் ஆனா டிபெண்ட்ஸ் ஆன் பர்சனுடைய ஸ்ட்ரென்த்துக்கு தகுந்த மாரி தான் இங்கிலீஷ் மாறும். 20லேருந்து ஒரு 25 அட்டெண்ட் பண்ற மாதிரி எல்லா ஷிஃப்ட்லயும் இருந்துச்சு. ஓரளவுக்கு டீசென்ட்டான அக்யூரசில 15 மார்க். ஓகேங்களா? ஒரு ஷிஃப்ட்ல 12 மார்க், ஒரு ஷிஃப்ட்ல 15 மார்க், ஒரு ஷிஃப்ட்ல 14 மார்க். இந்த மாரி டீசென்ட்டான மார்க் எடுத்திருந்ததா, உங்களால எக்ஸாம் கிராக் பண்ண முடியும். இது அட்டெம்ப்ட் இது மார்க். ஏன்னா, நம்ம இங்கிலீஷ பொறுத்தவரை அட்டெண்ட் பண்றதெல்லாம் ரைட் ஆயிடாது. சில பேர் இந்த 90 அட்டெம்ப்ட் குடுக்குறேன்னுவாங்கல்ல, அவங்க 30 கொஸ்டினுமே குடுத்துவிட்டு வந்திருப்பாங்க. அதில 5 கொஸ்டின், 7 கொஸ்டின் தான் ரைட் ஆகும். அந்த மாரி ஆஸ்பிரண்ட்ஸ் இருக்காங்க. 2020ல என்ன நடந்துச்சுன்னா, 2020ல ஒரு பொண்ணு 91 அட்டெம்ப்ட் பண்ணிட்டு வந்துச்சு. ஆனா, அந்த வருஷம் பிலிம்ஸ் கிளியர் பண்ண முடியல. காரணம் என்னன்னு பார்த்தா, இங்கிலீஷ்ல நெறைய அட்டெண்ட் பண்ணிட்டு வந்துட்டாங்க. பிளஸ் அதோட சேர்ந்து என்ன ஆயிடுச்சுன்னா, நார்மலைசேஷன் எஃபெக்ட் எல்லாம் சேர்ந்து, அந்த இடத்துல அந்த பொண்ணால 1/4 மார்க்ல கிளியர் பண்ண முடியாம போச்சு. அந்த மாதிரி இந்த வருஷம் நடக்க வாய்ப்பில்ல. ஏன்னா, பெருசா எந்த வித்தியாசமும் இல்ல. எல்லா ஷிஃப்ட்ஸும் ஒரே மாதிரி இருக்கு. 1 மார்க், 1/2 மார்க், 1 மார்க், 1/2 மார்க் தான் வித்தியாசம். நார்மலைசேஷன் இன்னைக்கு நடந்த ஷிஃப்ட்ஸ் படி, இன்னைக்கு நடந்த எக்ஸாம்ஸ் படி எந்த ஒரு பெரிய சேஞ்சஸ் கிடைக்க வாய்ப்பில்ல. 1/2 மார்க், 1 மார்க் அந்த ரேஞ்சுக்குள்ள தான் பிளஸ் ஆர் மைனஸ்ல இருந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு நடந்த எக்ஸாம்ஸ் கம்பேர் பண்ணி. நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம இந்த கட் ஆஃப்ப டிசைட் பண்ண முடியும். இப்ப இன்னைக்கு நடந்த ஷிஃப்ட்ஸ்ல இந்த ஆப்டிட்யூடுனா 22லேருந்து 25, ரீசனிங்னா 27லேருந்து 32, இங்கிலீஷ்னா 20லேருந்து 25 அட்டெண்ட் பண்ணி 15 மார்க்கா எடுத்தீங்க அப்படின்னா, நீங்க சேஃப்பான இடத்துல இருக்கீங்க. ட கம்ப்ளீட்டா இந்த அதிகமா அட்டெம்ப்ட் சொன்னவங்க மார்க்க நீங்க மறந்துருங்க. அவங்கலாம் ரிப்பீட்டர்ஸ் நெறைய நாள் எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கவங்க, இல்லன்னா நல்லா படிச்சு ப்ரிப்பேர் பண்ணி நல்ல எக்ஸாம் ஃப்ளோ கொண்டு வந்துட்டாங்க. பட் அந்த அளவுக்கு இருந்தா தான் இந்த எக்ஸாம் கிராக் பண்ண முடியுமானா கிடையாது. இப்போதைக்கு 1200 வேக்கன்ஸீஸ் கிட்ட இருக்கு. எங்க சார் அங்க ஒரு 900 வேக்கன்ஸீஸ் கிட்ட தானே இருந்துச்சு ஒரு கம்மியா அப்படின்னீங்களா? இப்ப இந்தியன் பேங்க்கும் ரிப்போர்ட் பண்ணாங்க வேக்கன்ஸீஸ. அந்த வேக்கன்ஸீஸ்ல 1700 வேக்கன்ஸீஸ் இருக்கு. அதுல 30% போட்டா கூட 500 வரும். 500 வேண்டாம் நமக்கு 300 போட்டா கூட 1200 வேக்கன்ஸி. இன்னும் மத்த பேங்க்ல வேக்கன்ஸி இன்கிரீஸ் பண்ணுவாங்க. அதன்படி பார்த்தா நெறைய பேர் இப்ப பிலிம்ஸ் போய் அப்பியர் ஆக போறோம். புரிஞ்சுதுங்களா? அதனால அந்த டாப்பர் அட்டெண்ட் பண்ணா தான் நம்மளால இந்த எக்ஸாம கிராக் பண்ண முடியும்னா கிடையாது. இதெல்லாம் அட்டெண்ட் பண்ணியிருந்திருக்க முடியும். இவ்வளோ அட்டெண்ட் பண்ணியிருக்க முடியும். அவ்வளோ அட்டெண்ட் பண்ணி இருந்திருக்கணும். நீங்க அந்த அப்ப நல்லா படிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். இத விட கம்மியான அட்டெண்ட் பண்ணியிருந்தா கூட எக்ஸாம் கிராக் பண்ண வாய்ப்பு இருக்கு. அது நாளைக்கு நான் சொல்றேன். நாளைக்கு எக்ஸாம் எழுத போறவங்க 25க்கு மேல ஆப்டி ட்ரை பண்ணுங்க. 33க்கு மேல ரீசனிங் ட்ரை பண்ணுங்க. 25க்கு மேல நீங்க இங்கிலீஷ்ல அட்டெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஆனா, அவ்வளோ அட்டெண்ட் பண்ணா தான் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியுமா? கிடையாது. இது வந்து மேக்ஸிமம் ஆவரேஜ். இந்த சைடு இருக்குது மினிமம் ஆவரேஜ். அந்த ரேஞ்சுல நீங்க ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா நல்லா எக்ஸாம் கிளியர் பண்ண அனைத்து விதமான சான்சஸ் இருக்கு. இதுக்கு கீழ நீங்க பிரிப்பேர் பண்ணாலும் சான்ஸ் இருக்கு. ஆனா, அங்க என்ன நெகட்டிவ்னா திரும்ப சொல்றேன். அப்கமிங் வரக்கூடிய ஆர்ஆர்பி எக்ஸாம்ல க்ரூசியல் ரோல் ப்ளே பண்ணும். ஸ்பீட், அக்யூரசி, நம்பர் ஆஃப் அட்டெம்ப்ட்ஸ் அதில ரீசனிங் உடைய கான்ட்ரிபியூஷன் மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷன் ரீசனிங்க்கு தான் இருக்கு. ஏன்னா, ஆப்டிட்யூட் இதுவரைக்கும் ஆர்ஆர்பில கஷ்டமா தான் கேட்டிருக்காங்க. ரீசனிங் தான் நம்மள தூக்கி வைக்க போகுது. கண்டிப்பா நீங்க ரீசனிங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. இங்க ஒரு பெய்டு ப்ரமோஷன போடுறேன். அது என்ன அப்டின்னா, நம்ம 666 பேட்ச் 666 பேட்ச்ல அபீத் சார் ஆப்ல நம்ம வந்து டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிற ஒரு பேர்ல கிளாஸஸ் கொண்டு போயிட்டுருக்கோம். ப்ளஸ் மார்க் ட்ரில்ஸ் எல்லாம் நெறைய இருக்கும். அதில நான் ரீசனிங் எடுத்துட்டு இருக்கேன். அதில உங்களுக்கு கண்டிப்பா ஆர்ஆர்பி எக்ஸாம்க்கு எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும், ஒரு பசில்னா எப்படி அப்ரோச் பண்ணணும், எந்தெந்த ஆங்கிள்ல யோசிக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லிக் குடுக்குறேன். 666 பிளான வாங்கிக்கிங்கன்னா நம்ம தனியா பேக்கேஜ் வாங்கணும்னு அவசியம் இல்ல. பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. மொத்தமா என்னோட கோர்ஸு, அப்புறம் நம்ம நவீன் சாருடைய கோர்ஸு, அதுக்கப்புறம் அபீத் சாருடைய கோர்ஸ் 3 டெஸ்ட் பேட்சும் ஓப்பன் ஆயிடும். பிளான்ஸ்ல போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் 666க்கு. ஓகேங்களா? பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய லிங்க் கமெண்ட் செக்ஷன்ல இருக்கு. எகைன் நான் இத சொல்றேன். யாருக்குன்னா இது பிகினருக்கும், ஆவரேஜ் ஆஸ்பிரண்ட்ஸ் இல்ல என்னால இம்ப்ரூவ் பண்ண முடியாம ஒரு ஸ்டாக்னன்ட்டா இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த டெஸ்ட் பேட்ச் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் வந்து ஒரு கேரண்டி அப்படின்னு சொல்ல முடியாது. யார் இத வந்து வாங்கி யூஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு ஓகே. இதில வீடியோ பார்த்து படிக்கிறதுனால மட்டும் நீங்க இம்ப்ரூவ் ஆயிற மாட்டீங்க.
நாங்க அப்பப்போ அதில லைவ் போவோம். டெலகிராம் குரூப்ல. அப்ப என்னென்ன ஸ்ட்ராட்டஜிக்கல் எரர் இருக்கு அப்படிங்கிறத நாங்க இம்ப்ரூவ் பண்ணி விடுவோம். ஆல்ரெடி ஒரு 7, 8 பேருக்கு வந்து இதில இம்ப்ரூவ் ஆயிருக்காங்க. நெறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணாங்க. பட் ஆனா, அவங்க வந்து வாலண்டரியா வந்து அவங்கள இம்ப்ரூவ் பண்ணிக்க ட்ரை பண்ணி, அவங்களுக்கு சில ஹோம் ஒர்க் ஸ்பெசிஃபிக்கா குடுத்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா நீங்களும் அந்த மாரி ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, அது 666 பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்கள பர்சனல் ஒரு கைடன்ஸ் டெலகிராம் குரூப்ல உங்கள ஆட் பண்ணி விட்டுருவோம். உங்கள இம்ப்ரூவ் பண்ணி விடுவோம். ஓகேங்களா? இந்த மாரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் சொல்றேன். ஓகே. சரி இவ்வளோ நேரம் ப்ரமோஷன் வேண்டாம். அது ப்ரமோஷன்னு கிடையாது. இது ஆவரேஜ் பிகினர்ஸ்க்கு இந்த மாரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. யுட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. நாளைக்கு அட்டெண்ட் பண்ண போறவங்க இந்த மாரி டார்கெட் பண்ணுங்க. நீங்க அட்டெண்ட் பண்ணுங்க. இந்த அளவுக்கு வரல அப்படின்னா, அவங்களோட மார்க் வரல அப்படின்னா, நீங்க எந்த இடத்துல தப்பு பண்ணீங்க அப்படிங்கிறத அனலைசிஸ் பண்ணி அதில ஒர்க் ஆன் பண்ணுங்க. கண்டிப்பா அப்கமிங் எக்ஸாம்ஸ்ல கிராக் பண்ண முடியும். இந்த எக்ஸாம்லயும் நெறைய கிராக் பண்ண வாய்ப்பு இருக்கு. அது என்ன கட் ஆஃப் அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம் ஃபிரெண்ட்ஸ். நம்ம சேனல இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.